இன்னைக்கு காலைல சமையல் பார்க்கலாம். கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அத வச்சா வேஸ்ட்டா போயிரும்னு தோணுச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அத தான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து அப்படியே பெரட்டுனாப்புல செய்ய போறேன். கொஞ்சோண்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வணக்கிட்டு தக்காளி வந்து அரைச்சு ஊத்தியாச்சு. அப்புறம் மஞ்சத்தூளு, மிளகாத்தூளு, மல்லித்தூளு, உப்பு இது வந்து சேர்த்தியாச்சு. இது கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துனா நல்லாயிருக்கும். இந்திக்காரங்க உருளைக்கிழங்கு பொரியல் இப்படி தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தது. 1 2 உடைச்சுக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு இத வந்து எண்ணெயில கூட பொரிச்சு போடுவாங்க. பட் நான் இன்னைக்கு வந்து எண்ணெயில பொரிக்கல. அப்படியே வந்து கிளறி விட்டாச்சு. போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டாக்கா வந்து உருளைக்கிழங்கு சூப்பரா ரெடி ஆயிரும். அப்படியே வந்து பருப்பு ரொட்டி வச்சு இந்த சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து துவரம் பருப்பு, மைசூர் பருப்பு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு இதை 3யும் சேர்த்து இன்னைக்கு பருப்பு வந்து அப்படியே லேசாக பருப்பு மாதிரி செய்ய போகிறேன். அது கொஞ்சோண்டு பச்சை மிளகா, தக்காளி, பூண்டெல்லாம் சேர்த்து அது வெந்துட்டுக்கிட்டும் தாளிச்செல்லாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு லேசாக வணங்கினதுக்கப்புறம் பருப்பு நல்லா வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் சாம்பார் பவுடர் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அதில் வந்து வெங்காயத்தை நல்லா கரைச்சி கொட்டிடுறேன். வணக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா சேர்த்திக்கலாம். பஸ் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதா இனி.